ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஹே ஹாய் ரத்தே ஆஷிக்கி அப்படின்ற ஜேகே ராஜஸ்தானி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போல்லாம் இந்த எஃப்எஃப் தான் கேட்குறது எல்லாமே பார்த்துக்கிறேன். அண்ட் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க, இதில் மட்டும் சேடான பார்ட் எதுவும் வேண்டாம், இப்படியே லவ் அண்ட் ரொமான்டிக்காக கொண்டு போங்கன்னு யோசிக்கிறேன். ஓகேடா, லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனா அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த தடவை சொல்ல மாட்டேன், நம்ம விட்டதோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ சைனீஸ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனால் மூச்சு விட முடியல. பார்த்தா மேலே யாரோ படுத்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் யார்ரீ நீ, என் மேலே வந்து பத்துருக்க? ஏய் யார், என்ன வேணும் உனக்கு? எங்கள் அத்தா மட்டும் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். ஏய் எந்திர்றி. சைனீஸா, ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா? எவ்வளோ நேரம் தூங்குவேன் நீ? நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீ எந்திரிப்பேன்னு. எந்திரிக்கலையா? அதான் உன் மார்பிளையே சாஞ்சு தூங்கிட்டேன். எவ்வளோ நிம்மதியான தூக்கம் தெரியுமாடா. பெட்டில் படுத்து தூங்கினா கூட கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சுகமான தூக்கம். ஏச்சி நீயா இங்கே நடி பண்ணுற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காதன்னு. எதாக இருந்தாலும் காலேஜில் பேசிக்கலாம், இதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கா? ஏய் சைனீஸ், லாரா நீயும் அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா லாரா அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கா, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு. நீ என்ன பண்ணுற? ரெண்டு பேரும் கிளம்புங்க, எங்கள் ஆத்தா வந்தால் என்ன அவ்வளோதான், வெளில போங்க, கீழே பேசிக்கலாம். கீழே பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வேரிஸ் ஜேகே, அவன் என்னை சீட் பண்ணுறானா? கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ். ஈவன் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அவனை பற்றி தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், உனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியும்னு. சொல்லு, எனக்கு இப்போ அவனை பார்க்கணும். நான் என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி பேசுகிற? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லையா? எப்போ பாரு நான் ஜேகே பின்னாடி அப்படியே சுற்று பின்னாடி திரிவேன்றதை நினப்பா? அப்படியே நினச்சிட்டு இருக்கீங்க? சி தள்ளுங்கடி, எனக்கு தூக்கம் வருது. காலங்காத்தாலே 1 கிலோ லிப்ஸ்டிக்கை மூஞ்சியில் போட்டு வந்து மனுஷனை தூங்க விடாமல் தள்ளு. இங்கே பாரு சைனீஸா, அவன் எங்கே இருக்கான்? நான் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். என்னால் பேச முடியல, என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல. ஐ கான்ட் ஈவன் ப்ரீத்யா. சைனீஸ் ப்ளீஸ் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் போய் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஃப்ளைட் புக் பண்ணி நான் போகிறேன். என்னது, உன்னால் அவங்க கூட பேசாமல் இருக்க முடியலையா? 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்தனே, ஒரு கலர் கோழி குஞ்சு மண்டையும் கூட. அது ஜேகே என்னை கண்டுக்க மாட்டான்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக நான் அப்படி போட்டேன். தட்ஸ் இட். அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக ரோட்டில் போகிறவனெல்லாம் கிஸ் வச்சு போடலாம். என் பையன் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவன் இல்லடி இதெல்லாம் பார்த்து உன்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. இதை பார்த்து எங்கேயாவது ஓடி போய் மறைஞ்சிருப்பான், உன் மேலே கோவப்பட்டுட்டு அவ்வளோதான் களம். அவன் மட்டும் என்ன யோகியமா சைனீஸ்? அவன் என்ன பண்ணா? சீனியர் கேர்ள் கூட பாத்ரூமில் கிஸ் பண்ணல? அது யார் ஆரம்பிச்சது? நீ தானே? என்ன மறந்துட்டியா? ஜூனியர் பையன் கூட மாடலிங் பண்ணுறேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குல்ல? அதை அவன் மன்னிச்சிட்டான், நான் மன்னிக்க மாட்டேன், அவ்வளோதான். பையன் உன் மேலே செம்ம அடிக்டடாக இருந்தான் இடையில. ஆனால் இப்போது முன்ன மாதிரிலாம் இல்லை, அப்படியே இருந்தால் இருக்கட்டும்டா, போனால் போட்டுண்டான்னு மாறிட்டான். சைனீஸ் என்ன சொல்கிற? சைனீஸ் இல்லை, அவனுக்கு வேணும். உண்மையாக நான் யார் கூட வேணாலும் இருக்கலாம், என்னோடய மைண்ட். ஆனால் என் ஹார்ட் எப்போவுமே அவனோட ஹார்ட் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது பேர் காதல்? அந்த இன்டர்வியூவில் அந்த தீபிகா பொண்ணு கூட சொல்லுமே, நான் போகிற இடம்லாம் பார்ப்பேன், என் மனசு எப்போவுமே ரன்வீர் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் இவன் தான் நீங்கள் எல்லாமே. அப்படியா? என்ன சைனீஸாக, நான் மாடலிங் பண்ணுறதெல்லாம் சாதாரணம். என்ன சாதாரணம்? உன் மேலே தான் கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பான் அந்த ஸ்டோரி பார்த்துட்டு. போ. சைனீஸா ஒரே ஒரு தடவை கால் பண்ணி நான் பேசிட்டேன்னா நான் காம் ஆயிடுவேன். உன்னோட ஃபோன்லேருந்து பண்ணேன் அப்படின்னு அவள் அப்படியே கெஞ்சிகிட்ருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டு. இங்கே துவாராவை அப்படியே பெட்டில் படுக்க போட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக படுத்துட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணிகிட்ருக்கான். அஷ்கி இது ரைட்டான டைம் கிடையாது, போகலாம். ஒரே ஒரு தடவை பார்த்துக்குறேன். என்னடி நான் தானே கேட்குறேன், வேறு யாரையும் கேட்குறா?
ஆ நீ எனக்கு தானே இதெல்லாம் காட்டணும். ஆ நீ என்னோட தானேடி. ஆ என்ன இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எப்படிலாம் பேசுகிறாரு? அஷிக்கி அஷிக்கி வேணாம் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அப்படியே லிப்பில் இருந்து கையை தடவிக்கிட்டே கீழே அப்படியே நெஞ்சுக்கிட்டே கொண்டு போகிறான். அஷிக்கி அஷிக்கி சே, இந்த சாரி ஒன்று சில நேரம் பார்க்க ரொம்ப பிடிக்குது. இப்படி இருக்கும்போது ஏன்டா மேலே போட்டிருக்கேன்னு வெறுப்பாக இருக்கு. கழட்டி எறிடி. ஜங்கு ஆஷிக்கி ஜங்குக்குன்னு சொல்ல வரியா? ஆ இல்லை இல்லை சாரி அஷிக்கி அஷிக்கி வேணாம். உன் பிரச்சனை என்ன தெரியுமாடி? நான் கிட்ட வந்தாலே அப்படி மூச்சு இழுத்து விடுற. அதுதான் நீ இன்னும் மூடாகுது. ஆ ஏன் துவரா இப்படி இருக்க? ஆ இது மாதிரி பண்ணா எப்படி நான் அடங்குறது சொல்லு? ஆ அப்படின்னு கையை அந்த ஒரே ஒரு ஃபிங்கரை அப்படியே ஜாக்கெட்குள்ளே விடுறான். அஷிக்கி அஷிக்கி வேணாம் அப்படின்னு ஜங்குக்கு திரும்பி டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. துவாரா என்னடி காட்டு திரும்ப. இல்லை இல்லை இது ரைட்டான டைம் இல்லை. இதை பார்க்குறதுக்கு ரைட்டான டைம் வர வேணுமா? ஆ ஏய் என்ன டென்ஷன் பண்ணாதடி, நான் பார்ப்பேன். அது யாராலையும் தடுக்க முடியாது. தள்ளு. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சாரி ஆஷிக்கி, பார்க்கக்கூடாது அவ்வளோதான். எதுக்கு? ஏன் நீ கம்ஃபர்டபுளாக இல்லை? ஆ உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆ அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே எழுந்துச்சி உட்காந்துடுறான். அஷ்கி அப்படிலாம் இல்லை, பிடிக்கும் எனக்கு. ஆனால் அப்புறம் என்ன, ஏன் காட்ட மாட்ற? ஆ முத்தம்லாம் கொடுக்க அலோவ் பண்ணுறல்ல அங்கே இங்கேன்னு தடவுறதுக்குன்னு. இதுக்கு ஆ அதுக்கு நான் மென்டலி ரெடியாக இல்லை, அதனால தான். அப்போ கிஸ் அடிக்க மட்டும் ரெடியாக இருந்தே அடித்து வரா? ஆ அப்போவே என்னை தள்ளி விட்டுருக்கலாம்ல? ஆ இல்லை அது எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இதுக்கு நான் தரவே மாட்டேன்னு சொல்லலைல்ல. எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் ப்ளீஸ். அப்போ ஜங்குக்கு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். துவாரா அப்படியே ஜங்குக்கு அப்படியே அவன் மடியில் படுத்துட்டு, எதுக்கு இப்போ இப்படி மூஞ்சி வைக்கிறீங்க? ஆ ரொம்ப சின்னதா? ஐயோ இதனால தான் நான் எதுவுமே ஓப்பனாக சொன்னது கிடையாது இது வரைக்கும். இல்லை நீ சொல்லு, வேறு என்னென்னலாம் நீ மனசில் மறைச்சி வச்சுட்டு இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்துட்டுருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றீ, வேறு என்ன இருக்குது? இப்படி இப்படி கத்தி பேசாதீங்க. நான் கத்தவே இல்லை, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். சொல்லு, வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ இல்லை இந்த மாதிரி மூஞ்சி மட்டும் வைக்காதீங்க. ஏன் மூஞ்சிடி நான் வைப்பேன், இதனால் உனக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது? அந்த அளவுக்கு நமக்குள்ளே பாண்ட் கூட இல்லையே. 10 நாள் தான் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. வேற என்ன இருக்குது? இதை தான் நானும் சொல்ல வந்தேன். ஆ நான் இந்த 10 நாள் உங்கள் கூட இருந்தது வரையும் இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லு என்ன? ஆ என்னன்னு சொல்லு, சொல்றீ, மனசில் இருக்கிறது சொல்லு அப்படின்னு அவளோட சின்ன அப்படியே அப் பண்ணிவிட்டு ஃபேஸை ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக கப் பண்ணுறான். அஷிக்கி சொல்லு, இந்த 10 நாளில் என்ன பார்த்தேன் கிட்ட சொல்லு. அஷிக்கி அது சொல்றீ சொல்லு. இந்த 10 நாளில் நம்ம இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டோமே, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கடமை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது தவிர நீங்கள் என்ன காதலிக்கலை. உங்கள் கண்ணில் நான் ஒரு டைம் கூட லவ் பார்த்தது கிடையாது. நீங்கள் என்ன லவ் பண்ணல தானே எனக்கு தெரியும். என்ன? ஆ நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அப்படின்னு ஒரு மாதிரி அவள் ஐஸை அப்படியே கீழே பார்த்துக்கிறா. ஜேகேக்கு அது கேட்டதுமே ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு, நான் எப்போ சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு? நீ என்கிட்ட ஃபீல் பண்ணதான் உண்மைதான். ஆமாடி உண்மைதான். கூட்டிகிட்டு போயிட்டோம், உன்னை பார்த்துக்கலான்னா உங்கள் அண்ணன் என்ன செருப்பால் அடிப்பானே, அதை நான் வாங்கிக்கணுமா? காலேஜ் முடிக்கிற வரையும் உன்னை நான் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டேன்.
இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா போக வேண்டியதானே? ஆ டைவர்ஸ் கொடுத்துட்டு எதுக்கு? ஆ ஒரு மாதிரி நடிச்சிட்டு. லவ் இல்லைன்னா கிஸ் அடிப்பாங்களா? இதெல்லாம் நான் புதுசாக கேட்குறேன். எல்லாமே பண்ணல என் கூட சேர்ந்து இந்த ஒரு வாரம். இப்போது இதை பார்க்கணுன்னு கேட்டதும் இல்லை நான் அது பயமூறி சரியா? எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு சைன் தான். பார்த்துக்கோ. அப்புறம் உங்கள் அண்ணனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ்வளோதான். புரியுதா? அஷிக்கி, அப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. அப்போ ஏன் இவ்வளோ நாள் கொஞ்சம் கூட ஒரு பாசம் கூட இல்லையா என் மேலே? எனக்கு உன் மேலே பாசம் எதுக்கு இருக்கணும்? நீ எனக்காக ஏதாவது பண்ணியிருக்கியா? என்ன பண்ணியிருக்க? மிஞ்சி போனால் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருப்ப 10-15. அதெல்லாம் சாப்பிட்டது கூட இல்லையடி. அப்போவே புரிஞ்சுக்க வேணாம்? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலன்னு. ஆமாம், நீ சொல்லு. ஏன் அழுகிற? நான் பாசம் வைக்கலனா? நீ என்ன லவ் பண்ணுறியா? உன் கண்ணில் கூட தான் நான் லவ் பார்த்ததே கிடையாது. என்ன என்கிட்ட பார்த்தது இல்லையா? இல்லை, பார்த்ததே இல்லையே. இப்போ கூட ஐயோ அழகாக இருக்கா அந்த பையன், கல்யாணம் பண்ணிட்டா நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆணவம் தான் தெரியுதே தவிர காதல் கொஞ்சம் கூட தெரில. சாரிடி துவாரா குட்டி. தெரியலல்ல? தெரியலடி. சரி, ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். நீங்கள் போகலாம் எங்கே வேணாலும் அப்படின்னு அவள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு பெட்டில் படுத்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. அப்படி திரும்பி ஜங்குக்கும் ஒரு மாதிரி கோவமாக எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு வெளியில் ரூம் விட்டு போயிடுறான். ஸோ ஜேகே கோவமாக வெளியில் போய்ட்டு ஒரு தம் அடிச்சுட்டே சைனீஸ்க்கு கால் பண்ணுறான். ஒருத்த கால் எடுக்கிறான். நான் பாரு எவ கூட படுத்துட்ருக்கானோ. கால் எடுறா சைனீஸாக எடுறா. டே, கால் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா மயிறு? யாரடா பிடிச்சி நக்கிட்டு இருந்த? டே இதுடா, நீயும் என்னை போட்டு ஏறுற, உன் எக்ஸும் என்னை போட்டு ஏறுது. என்னெல்லாம் பார்த்தா உனக்கு இழிச்ச வாயமாக தெரியுதாடா? என்ன ஜேகே? என்னன்னா இந்த துவாரா புள்ள இருக்காளே என்னை டென்ஷன் பண்ணுறான் மச்சான், என்னை டார்ச்சர் பண்ணுறான். என்ன பண்ணா? என்ன பண்ணியிருப்பா? என் கண்ணில் அவளுக்கு காதலே தெரிலையா மசுரு. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்டா. தெரியலன்ட்டா அசால்ட்டா கட்டமைக்கு பார்த்துட்ருக்கேனாமா நான். கட்டமைக்கு ஸோ சேட். நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஆமாடி, எனக்கு உன்னை பிடிக்காது, ஏதோ கூட்டு வந்துட்டோன்னு பார்த்துட்ருக்கேன்னு. சூப்பர்ரா தாயோலி. ஏன்டா சைனீஸா? நான் பேசினதில் என்ன தப்பு? எனக்கு இது மாதிரி இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் எனக்குலாம் அது மாதிரிலாம் லவ் பண்ண தெரியாதுடா. நான் ஏதோ இது லவ்வான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் அவள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை அவளுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா அவள் என்னடா பொண்ணு? ஆஷிக்கின்னு சுற்றி வரா. ஆனால் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், செம்ம காண்டாயிடுச்சுடா அவள் இப்படி சொன்னதுமே. ரொம்ப பிடிச்சது மச்சான். இப்போ ஒரு 10% குறைஞ்ச மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் வந்துடுறேன்டா. அவள் என்னமோ அவங்க ஆத்தாக்காரி கூடயே இருந்துக்கிட்டோம். நான் கிளம்பி வரேன், காலேஜ் போகலாம். நீ புக் பண்ணுறா. டே ஜேகே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. அது பாரு, மனசில் தோணுனதை வெளியில் சொல்லிடுச்சு. அவள் உன் கண்ணில் கண்டிப்பாக காதலை பார்த்துருப்பா. அவள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறா தெரியுமா? நீ அவளை லவ் பண்ணுறியான்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாடா. புரியல. இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா. அவளுக்கு தெரியும் நம்ம அவளை லவ் பண்ணுறோம், அவளை பெட்டராக ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறோன்னு. ஆனால் அவளுக்கு என்ன நினைப்பாளுங்கன்னா நம்ம வாயால் சொன்னோம், ஏதுவாரா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அதை நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ பாரு ஒரு சேஞ்சஸ். ஓ, என் வாயால் சொன்னோம் அந்த மேடம்க்கு. என்னடா புதுசாக கேட்குற? பொண்ணுங்க விஷயத்தில் நீ பிஹெச்டி பண்ண வேண்டா? உனக்கு தெரியாதா இதெல்லாம்?
இருந்தாலும் அவள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. என் சின்ன மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டே ஜேகே, முந்தா நேற்று நீ அவளை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தல நைட்டு, அவளுக்காக என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு. அப்போவே தெரிஞ்சுதுடா நீ இப்போ தான் முதல் தடவை ஒரு உண்மையான தூய்மையான காதலில் விழுறன்னு. அதுக்குள்ளேயே அவள் சூத்தடி ஊத்துட்டா. டே, நான் தான் சொன்னலடா அவளுக்கு நீ சொல்லணும் துவாரா அப்படின்னு, அவ்வளோதான், சிம்பிள். நான்லாம் சொல்ல மாட்டேன், அவன் சொல்லட்டும். ஏன்? அதான் தப்பு. அதெல்லாம் என்னை விட்டு போக மாட்டாடா, என் கூடயே தான் இருப்பா. இந்த சொல்லுவாங்கள்ல, அவங்க விட்டு போனால் தான் அருமை தெரியும்னு, அதெல்லாம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடக்காது. ஏன்னா அவன் என்னை விட்டு போக மாட்டான், நானும் விட மாட்டேன், அவ்வளோதான். பாருங்க. டே தேங்க்ஸ்டா சைனீஸா, செம்ம கோவமாக இருந்தேன். ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. உன்னோட சூத்து வாய்கிட்ட பேசினதும். ஏன் சொல்ல மாட்டேன்? இல்லைடா, இன்னொரு விஷயம் கேளேன். நான் போகிறேன்றேன். நோ ப்ராப்ளம், எங்கேயோ போகிறோன்றீங்கல்ல, போங்க அப்படின்னு பத்துக்கிறாடா. இதெல்லாம் டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அப்படியா சொன்னா? ஆமாம், அதுக்காகவே இன்றைக்கி அவள் கண்ணில் கூட நான் படக்கூடாது. நான் எங்கேயோ போகிறேன் அப்படியே நடந்து, ரொம்ப வெயில் அடிக்குது, இங்கே தான் பிறந்திருக்கா பாரு இவ. கூப்பிட்றேன்டா, நான் அப்படியே போகிறேன்னா. டே ஜேகே இருறா, டே போன வீட தயோலி அப்படின்னு கட் பண்ணிட்டு ஜேகே பாட்டுக்கு கோவமாக எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கான். இங்கே நம்ம துவாரா அழுதழுது ரொம்ப தூங்கிடுறா. துவாரா உள்ளே வரலாமா? அம்மா. என்னடி, சாப்பிடவான்னு கூப்பிட்டு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, மாப்பிள்ளையும் காணோம், நீ எங்கே? அது ஆமாம்மா, பசிக்கல, அதனால தான். என்னடி பழக்கம் இது, உனக்கு பசிக்கலை சரி, மாப்பிள்ளை அவரு அங்கேருந்து கொண்டு வந்தோம், அதே சாப்பிட்டுட்டார் அவர். ஆமாம். சரி, அவர் எங்கே? அவர் கீழே இருப்பாருமா. கீழே இல்லையேம்மா. அண்ணனுங்களையும் காணோம். துவாரா, என்னம்மா சொல்கிற? அவர் இல்லையா? இரு, ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறேன் அப்படின்னு அங்கேயும் தேடுறா, காணோம். துவாரா, என்னாச்சு? அம்மா, பக்கத்தில் அவருக்கு யாரோ தெரியுமா, அங்கே தான் பார்க்க போகிறேன்னு சொன்னார், நான் மறந்துட்டேன். ஆமாம். ஓ சரிம்மா, நீ வா சாப்பிடு. ஆமாம், நான் குளிச்சுட்டு வந்துட்டா. சரி, நீ குளிச்சுட்டே வா அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. துவாரா அப்படியே அவங்க அம்மா போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வழியாக ஓடுறா. ஆஷிகி, எங்கே போச்சு தெரியல, எங்கே நான் போகிறது? அண்ணா, என்னம்மா, யாரு நீ? பொண்ணுங்கள்லாம் வெளியில் வரக்கூடாது, நீ என்ன? இல்லை, என்னை பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்னோட ஆஷிக்கு ஒருத்தர் ஹைட்டாக பார்த்தீங்களா? பிளாக் ஷர்ட் போட்டுட்டு. இல்லையேம்மா, நாங்கள் பார்க்கல. அக்கா, என்னம்மா நீ? பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, வெளியில் வந்திருக்க, மத்தியான நேரம், வீட்டுக்கு போ. இல்லை, என்னோடய ஹஸ்பண்டு காணோம், அவர் பார்க்க கலராக ஹைட்டாக இருப்பார், பார்த்தீங்களா? இங்கே கூட மச்சம் இருக்கும், இங்கே. தெரியாது, ஒழுக்க மரியாதை வீட்டுக்கு போ. என்ன பழக்கம் இது? ஆஷிக்கு, நான் எங்கன்னு போய் தேடுவேன் ஒன்று அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரோடு ஃபுல்லாக ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தூரமாக ஜேகே நடந்து போயிட்டுருக்கான். அதை பார்த்தது தான் அவளுக்கு உசிரே வந்தது. ஆஷிக்கி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ கண்ணா, ஆஷிக்கி, கிருஷ்ணா, ஆஷிக்கி. நீ எதுக்கிட்டி வந்த? எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எங்கே போகிறீங்க அப்படின்னு அவள் ஓடி வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படியே ஜங்கு கூட நெஞ்சில் போய் விழுந்தவ தான், எந்திரிக்கவே அவளுக்கு முடியல. அப்படியே ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. என்ன ஆச்சுன்னு இப்போ போகிறீங்க? இந்த வழியாக போனால் என்ன வரும் தெரியுமா? நீ தானே என்ன போன்னு சொன்ன? எங்கே வேணாலும் போய்க்கோங்கன்னு. நான் எங்கேயோ போயிட்டு போகிறேன், எதுக்கு என்ன தேடி வந்த?
யாருக்கும் தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து தெரியுமா? ஆ எதுக்குடி வந்த? ஆ நான் கேட்டேனா உன்னை வர சொல்லி? ஆ எங்கே என்னை விட்டு போகிறதா இருக்கீங்க? ஆ என்னை விட்டு எங்கே போகக்கூடாது. நீ தான் போ சொன்ன சரியா? நான் போகிறேன், என்னை விடு. மாட்டேன், நான் விடு. போகக்கூடாது, என்னையும் கூப்பிட்டு போங்க எங்கே போகிறதா இருந்தாலும். நீ எதுக்கு எனக்கு? ஆ அதான் லவ் பண்ணலையே, அப்புறம் எதுக்குடி நீ எனக்கு? ஆ பரவாயில்ல, அது பண்ணால் மட்டும்தான் கூட வரணுமா? நான் 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 சும்மா கூட வருவேன். ஷிக்கி போகக்கூடாது எங்கேயும், வெயிலெல்லாம் இவ்வளோ தூரம். நீ என்ன செப்பல் கூட போடாமல் வந்திருக்க? ஆ ஆ அப்படியா? ஆ கால் சுடுது. இவ்வளோ நேரம் உனக்கு தெரியல ஓடி வந்தப்போ? ஆ இப்போ தான் சுடுது. வாடி அப்படின்னு இழுத்து அப்படியே தூக்கிக்கிறான். துவாராக்கு ஒரே ஷாக்கு. ஷிக்கி என்ன பார்க்குற? கால் சுடுதல்ல அதான். அது இல்லை பரவாயில்ல தூக்கிக்கிறேன். ஆ உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சாரி. எதுக்கு இவ்வளோ தூரம் தனியாக நடந்து வந்தீங்களே? நான் தூங்கிட்டேன், எனக்கு தெரில, நான் ஒரு பைத்தியக்காரி. என்னாலையா? ஆ உன்னால தான், உன்னால் மட்டும்தான். சரியாடி? ஆ அழுதுகோ எவ்வளோ நேரம் ஆனாலும். சரி அழாத. என் மேலே தப்பு, நான் போன்னு சொல்லியிருக்கக்கூடாது. என்னை நம்பி தான் வந்தீங்க, நான் நல்லா பார்த்துருந்துக்கணும். சரி அழாத. இல்லை அழாதடி. சரி அழல அப்படின்னு அவளோட முந்தானையை வச்சு அவன் ஃபேஸ் அப்படியே தொடச்சி விடுறான். வேறு இதெல்லாம் பண்ணி எனக்கு இன்னும் என்னென்னமோ ஃபீலிங்ஸ் ஆக வைப்பா. இவ்வளோ வெயில்லையா வர்றது? ஆ சாயந்தரம் கூட போயிருக்கலாம். ஓ அப்போ நான் போனேன் அப்படி தானே? ஆ இல்லை எப்படியா வர்றது? ஆ சின்ன பையனா? வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், குழந்த மாதிரியே பண்ண வேண்டியது. எவ்வளோ வேர்த்து கொட்டுது பாருங்க. அஷிக்கி இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படின்னு பார்த்தா மும்பையில் இருக்கும்போது நான் சுட்டு வச்ச சப்பாத்தியெல்லாம் நீங்கள் சாப்பிடவே இல்லை. அப்போல்லாம் நான் நிறைய டைம் கோவமாக தூங்கியிருக்கேன். இப்படிலாம் நான் நடந்து போய் ரொம்ப தூரமாக உங்களை நான் கஷ்டப்படுத்தினது கிடையாது தேட வச்சு. ஆ என்னடி நீ இவ்வளோ வெயிட்டாக இருக்க? ஆ ஐயோ அப்படியா? நான் கீழே இறங்கிறேன், தள்ளுங்க. இல்லை நான் ஒரு பைல்வான், அதெல்லாம் நான் தூக்கிப்பேன். வாடி. நான் அவ்வளோ வெயிட்லாம் இல்லை. ஆ அதான் பார்த்து நீ ஒம்பராவ தெரிஞ்சுது. நீ அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது, வேறு என்னமோ தான் செம்ம வெயிட்டாக இருக்கும் போல். ஷிச்சோ இவர் அதை மட்டும் மறக்கவே மாட்டார் போல். நான் பெட் கட்டுறேன் சரியா? இந்த 2 நாளில் எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துருவேன். எப்படி? அதெல்லாம் அப்படி தான்டி, எப்போவும் என் வாழ்க்கையில் அப்படி தான். உன்னை ஆசைப்பட்டுட்டேன்னா எப்படியோ அடைஞ்சிருவேன். இந்த விஷயத்தில் அப்படியே விட்டுடுறேன். தானாக வரும். வரக்கூடாது கிருஷ்ணா, வரவே கூடாது. ஆமாம், என் விஷயத்தில் இவருக்கு கொஞ்சம் லேட்டாகவே எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு துவாரா அப்படியே ஜங்குக்கு பார்த்து திட்டிகிட்டே அவன் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் ரொம்ப நேரம். அஷ்கி இங்கே என்னோடய பாட்டி வீடு இருக்குது, அங்கே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படியா? இப்போ தாண்டி நீ நல்ல விஷயம் சொல்லியிருக்க. எங்கே? கொஞ்சம் சின்ன வீடு தான். ஐயோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்டி. வா. இங்கே தான். ஒரு நிமிஷம். பாட்டி யார்? நான் துவாரா வந்திருக்கேன், உள்ளே வரட்டுமா? துவாரா வாமா உள்ளே வா. அஷ்கி வாங்க, செப்பல் கழட்டிட்டு. ஓ சரி சாரி. இல்லை அது பரவாயில்ல, அது அவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக, அதனால தான். அதான் கழட்டுறான்ல போ. சரி. அம்மா
அம்மா வேற திட்டுவாங்க. சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பீங்கள்ல? ஆ, என் மேலே போடுற. ம், சரி விடுங்க. பாட்டி, நல்லா இருக்கீங்களா? ஆ, துவாரா, என்ன இவ்வளோ நாள் ஆளவே காணோம்? ஆ, யார் இந்த பையன்? அது மறந்துட்டீங்களா? ஆ, கல்யாணப்போ எனக்கு ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அவரு தான் இவர். உங்கள் கல்யாணத்துக்கு நான் எங்கடி வந்தேன்? ஆ, எனக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆமாம் இல்லை பாட்டி, இவர் தான் ஆஷிகி. எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் மும்பையில் இருக்கார். இப்போது அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்படியா? உன் பேர் என்னப்பா? ஆ, ஜியோன் ஜங்குக். ஜங்குக்கா? பிரைட் இல்லை உன் புருஷன் பேர்? ஆ, ஒத்தா அப்படின்னு ஜங்குக்கை பார்த்தா அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அது துவாராக்கு நல்லா தெரியுது. அது பாட்டி, ஆமாம், அங்கே தான் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் இவர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ, ஷிக்கி, உட்காருங்களேன். நின்றுட்டே இருக்கீங்க, கால் வலிக்கும். உட்காருங்க. ஓ, உட்காருப்பா, உட்காரு. போய் உன் புருஷனுக்கு மோர் அங்கே வச்சுருப்பேன் பார், எடுத்துகிட்டு வந்து கொடு. மோர் குடிக்கிறீங்களா? ஆ, வேணாம். இல்லை, நல்லாயிருக்கும் பாட்டி செய்கிறது. வேணாம். சரி, அப்படி தான் சொல்வான் வேணான்னு. என்னடா உனக்கு? ஆ, பார்க்க அழகாக இருக்க. நல்லா எங்கள் துவாராவை பார்த்துக்கிறியா? ஆ, கோவக்காரனா தெரியுற. மோர் தானே கேட்குற, வேணான்னு இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிற. ஆ, சரி எடுத்துடுவாடி, குடிக்கிறேன். ஏதோ குடிப்பார், அவருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் அப்படின்னு துவாரா பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஜேகே துவாராவே அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கான். கழுத்துலலாம் வேர்த்து ஊற்றுது. காட்டுங்க, நான் தொடச்சி விட்றேன். நானே தொடச்சிக்கிறேன். என்னாச்சு பூ? நல்லா தானே இருந்தீங்க? ஆ, அவன் புருஷன் பிரைட்டுன்றான். நார்மலாக இருக்க சொல்கிறியா? ஆ, சொல்லு ஜங்குக்குன்னு. இது கிளவி இப்போ சொல்லணும், ஜேகே துவாரா புருஷன்னு. ஐயோ, அவங்களுக்கு உங்கள் பேர் வாயில் கூட நுழையாது. நீ சொல்லு. பாட்டி, அவருக்கு அது பிரைட்டெல்லாம் கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் இவர் தான். சரியா? பிரைட்டுன்ற பேரை மறந்துடு நீ எப்படியாது. ஆ, அப்படியா? பேர் என்ன உன் பேர்? ஆ, ஜங்குக். ஜங்குக். ஆ, சரி, ஜங்குக் தானே உன் புருஷன்? ஆ, சரிம்மா. இப்போ ஓகேவா? ஆ, பொதுவாக 4 தடவை சொல்லி கொடுக்கணும். நல்ல வேலை, டக்குன்னு சொல்லியாச்சு. சரி சீன் போடாதடி. என்ன நல்லா பேசுவான் நம்ம அவன் கிளவிக்கிட்ட. எல்லாருக்கூடையும் க்ளோஸ் ஆகி தான் உன்னை கரெக்ட் பண்ணியிருக்கான். நான் கரெக்ட் ஆகலை. கல்யாணம் வரைக்கும் போனேன்ல. ஆ, கரெக்டானனால தானே போனேன். போடி. ஏதோ நான் கடிச்சிட்டேன்னு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஐயோ பாட்டி, இவர் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. ஆ, ஏய் துவாரா, அட்டங்கவே மாட்டியோடி. இதுகிடி சொல்கிறதெல்லாம். ஆ, நீயே பாரு பாட்டி, என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்டா அப்படி பண்ணுற? ஆ, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ வருஷம் நீ அவள் கூட கிடக்கணும். ஆ, எங்கள் துவாராலாம் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவெல்லாம் கிடைக்க நீ ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பூனைக்குட்டியை கொடுத்தா கூட எங்கள் துவாராமா அப்படி நல்லா பாசமாக பார்த்துக்கும். அந்த பூனை அவளை சுற்றி சுற்றி வரும். அவ்வளோ பாசமானவ இந்த உலகத்தில். எங்களுக்கெல்லாம் அவள் கடவுள் மாதிரி. அவளை நீ நல்லா பார்த்துக்கணும்ல. ஆ, உன்னை அவள் பார்க்குறது பாரு, அவ்வளோ காதலோடு பார்த்துட்ருக்கா. ஆ, காதலோடவா அப்படின்னு ஜேகே திரும்பி துவாராவை பார்க்குறான். துவாரா அப்படியே ஜங்குக்கே ஸ்டார் ஆகி பார்த்துட்ருக்கா. அவளோட லிப்ஸ் அப்படியே ஒரு ஸ்மைலோட, அவள் கண்ணு ஒரு மாதிரி அவனோட காதலுக்கு ஏங்குற மாதிரியும் அவனவே பார்த்துட்ருக்கா. உனக்கு தெரியலையாடா? ஆ, 2 பேரும் 2 பேருக்காக பிறந்திருக்கீங்க. அதனால தான் அவளுக்கு எவனையோ இல்லை கட்டி வைக்கிறதா இருந்துச்சு.
உங்கள் 2 பேரும் எப்படி? ஆ, இதுதான் காதல்ரா? இது இல்லாமல் வேற என்ன வேணும்னு நினைக்கிற நீ? ஆ, அடியே துவாரா. பாட்டி கேட்குது. உங்கள் 2 பேருக்கும் தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இவன் எங்கேயோ இருந்து வந்திருக்கான், நீ எங்கேயோ இருந்து வந்திருக்க. ஆனால் கடவுள் பாத்தியா, 2 பேருக்கும் தானே முடிச்சு வச்சாரு. ஆ, கடைசி நேரம் வரையும் பிரைட்டு தானே நான் நினச்சி உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் ஜங்குக்கு வந்து தானே உன் வாழ்க்கையே மாறிச்சு. அதுதான் காதல். காதல் சும்மா கண்ணால் பார்க்குறது, கட்டி அணைக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அதெல்லாம் தாண்டி 2 பேரும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்க. நான் எங்கிருந்து வந்தேன், அவள் எங்கிருந்து வந்தான்னு. அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். நானும் என் தாத்தாவும் ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம். சிவப்பு கயிறு. அந்த கயிறு தான் எங்கேயோ இருந்த உன்னோட ஆசைக்கியை உன்கிட்ட கொண்டு வந்திருக்கு. உங்கள் 2 பேருக்கு நடுவுலையும் கண்ணுக்கு தெரியாத அந்த சிவப்பு கயிறு இருக்கும். அது சிக்காகலாம், என்ன வேணாலும் ஆகலாம், வளைஞ்சு நொலைஞ்சுன்னு போகலாம். ஆனால் எப்பவுமே உடையாது. ஏன்னா அந்த கயிறு உங்கள் சதையால் கட்டப்பட்டது. ஆ, புரிஞ்சுதுமா அப்படின்னு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. அவனும் ஒரு கண் சிமிடல் கூட இல்லாமல் துவாராவே பார்த்துட்ருக்கான். 2 பேருக்கும் அந்த செகண்ட் எல்லாமே புரியுது. அவங்க எங்கேருந்து வந்தாங்க எல்லாமே ஒரு செகண்டில் ஹேப்பன் ஆச்சு. இது டெஸ்டினியா அப்படி இப்படின்னு. 2 பேரும் எவ்வளவோ சண்டை போடுவீங்க வேணா, நான் சொல்கிறேன். ஆனால் எப்போவுமே பிரிய மாட்டீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. அவ்வளோதான், இதுதான் காதல். அவன் அவ்வளோ தூரத்திலிருந்து இங்கே ராஜஸ்தான் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீ இப்போ அவனை பார்க்குற பார்வைக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆ, துவாரா அப்படின்னு அவன் அப்படியே டக்குன்னு பொறுக்க முடியாமல் துவாராவை இழுத்து நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். துவாராவும் ஷிக்கி, துவாரா துவாரா ஷிக்கி அப்படின்னு 2 பேரும் ரொம்ப அவங்க மாறி மாறி உதட அப்படியே கடிச்சிக்கிறாங்க. அவங்க பாட்டி அப்படியே டேய் டேய் துவாரா, என் கண்ணு முன்னாடி என்னடா பண்ணுறீங்க? உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இப்படி பேசுறது தப்பாக போச்சு போலையே. துவாரா துவாரா ஆஷிக்கி ஆஷிக்கி துவாரா என்னடி? டேய் டேய் ஒரு நிமிஷம் பாருங்கடா. ஐயோ துவாரா துவாரா பாட்டி. ஐயோ என்னங்க, ஐயோ என்ன பண்ணிட்டேன்னா பாட்டி அது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு இந்த பக்கம் திரும்பிடுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே வெளியில் ஓடி போயிடுறான். பாட்டி சாரி பாட்டி. என்னடி இதெல்லாம்? ஆ, சொன்னது தப்பாக போச்சு போலியே. ஆ, இல்லை அது எப்படி பண்ணுன்னே தெரியல பாட்டி. என்ன பழக்கம் இது? ஆ, உன்னை அப்படியே வளர்த்து வச்சுருக்கேன் நான். என் முன்னாடியே முத்தம் கொடுக்குறீங்க 2 பேரும். ஆ, ஐயோ பாட்டி அது சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் ஓடி போகிறீங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான் திரும்பி. ஐயோ எனக்கு ஏன் அவ்வளோ பார்த்தா மட்டும் இப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு செகண்ட் அந்த பாட்டி சொல்லும் போது தான் எல்லாமே ரியலைஸ் ஆகுது. எனக்காக பிறந்தவ அவள் மட்டும்தான், துவாரா மட்டும்தான். உண்மையாக எனக்கு அவளை பிடிக்கணும். ஏன் நான் ராஜஸ்தான் வரணும், அவள் கழுத்தில் தாலி கட்டணும்? எனக்கு அவள் தான் போல. எனக்கு என் வாழ்க்கையோட குயின் அவள் தான் போல. ஆஷிக்கி துவாரா அப்படின்னு மறுபடியும் இழுத்து நல்லா முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆஷிக்கி என்னாச்சு? எதுவும் பேசாதடி சரியா, எதுவுமே பேசாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்ன மாதிரி? ஏதாவது தப்பா? இது தப்பு கிடையாது, இது எதுவுமே தப்பு கிடையாது. இது வேறு இது ஏதோ பைத்தியம் பிடிக்க வைக்குது. என்ன எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது.
என்னை காப்பாற்றுடி, என்னை காப்பாற்று ப்ளீஸ். என்ன என்ன காப்பாற்றணும்? ஒன்றும் இல்லை அஷிகி அப்படின்னு அவனை அப்படியே கட்டி உங்கள் நெஞ்சோடு அணைச்சிக்கிறீங்க. அவனுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. துவாரா, அஷிகி உங்ககிட்ட நான் நிறையா பேசணும், சொல்லுங்க. ஆனால் பேசக்கூடாதுன்னு ஒரு என்னடி இது ஃபீலு? அஷிகி ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை. நான் அப்படி தான் ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுவேன், ரொம்ப கேவலமானவன்டி. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி அது வந்து அஷிகி ரொம்ப ரொம்ப கத்துவேன், சைக்கோ மாதிரி. சரியா? சரி, நான் விட்டெல்லாம் போக மாட்டல்ல? சொல்லு, போயிட மாட்டல்ல? அஷிகி நான் போக மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அவனோட கழுத்துலலாம் முத்தம் கொடுத்துக்குறாங்க. அப்போ அந்த செகண்ட் அவனுக்கு திடீர்னு லாரா ஞாபகம் வருது. டக்குன்னு துவாராவை தள்ளி விட்டுட்டு அது என்னாச்சு? வீட்டுக்கு போகலாண்டி வா. நல்லா தானே இருந்தார் திடீர்னு அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி என்ன தான் யோசித்தாலும் அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜேகே இது மாதிரி விட்டு போக மாட்டியான்னு கேட்டதெல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகேவை இன்னும் ஃபாலோன் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்படியே வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. துவாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹே துவாரா, இங்கே வா. சொல்லுடி. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க காலையில் விட? ஒன்றும் இல்லை. சொல்லு. இல்லை, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாமா? ஆமாம். அவங்க நிறையா விஷயம் புரிய வச்சாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கிளவி பாருடி, நான் தான் அவர்கிட்ட அந்த ரெட் த்ரெட் பற்றி ஃபஸ்ட் டைம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுவே சொல்லிடுச்சு. சரி, சொன்னனால என்ன, எனக்கு தெரிஞ்சுது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு என்னோட காதலை. எனக்கு அது போதும். ஆனால் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, அவர் ஏண்டி ஒரு மாதிரி சோகமாக மேலே போகிறாரு? தெரியலடி, அதான் என்னன்னு. ஹலோ லாரா, கேட்குதா? ஜேகே, ஃபைனலாக நீ எனக்கு கால் பண்ணிட்டியா? என்ன ஜேகே, நான் எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், ஏன் ஒரு தடவை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல? எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணலை, ஆனால் இன்றைக்கி எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சா தான். தேங்க் காட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது ஜேகே, நான் வளைச்சி சுழிச்செல்லாம் கேட்க விரும்பலை. ஸ்டில் நீ என்னை லவ் பண்ணுறியா? நம்ம ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக தானே இருக்குது? இல்லை லாரா, ஹெல்த்தியாலாம் இல்லை. ஏன்? எனக்கு கொஞ்ச நாள் பிரேக் வேணும்டி, நான் யோசிக்கணும். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. அது வரைக்கும் என்ன சொல்கிற நீ? என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜேகே நான் அந்த ஸ்டோரி போட்டது கூட. ஜேகே, ஹலோ ஜேகே கட் பண்ணிட்டியா? ஜேகே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இங்கே ஜேகே அப்படியே உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்து டெலீட் பண்ணிகிட்ருக்கான். சாரி லாரா, எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது நீ எனக்கானவ கிடையாது. ஆமாம், எனக்கானவ துவாரா மட்டும்தான்னு தோணுதுடி. ஏன்னே தெரியல, எனக்கு கரெக்டான டைமில் வந்திருக்கா. அவள் வேணும்னா நான் எல்லாத்தையும் இழக்க ரெடியாக இருப்பேன். எனக்கு என் துவாரா வேணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் இழப்பேன். ஆமாம். ஓ, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா? ப்ரோ இங்கே பாருங்களேன். என் ஃபோனை கொடுங்க. இருடா, ஃபுல் ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கோம். பார்க்கக்கூடாது துவாரா, பார்க்கக்கூடாது. யாரா அந்த பொண்ணு? யார்? என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஓ, இந்த பொண்ணு காலேஜ் ஃப்ரெண்டா?
ஃப்ரெண்டு மாதிரி இல்லையே இந்த போஸ் எல்லாம் பார்த்தா. அது என் காலேஜ் ஃப்ரெண்டு தான். ஒழுங்காக என் ஃபோனை கொடுத்துருங்க, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவடா? நீயே எங்களை பார்த்து பயந்து தொட நடுங்கிற நாய், நீ எங்களை என்ன பண்ணுவ? ஃபோனை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? நம்ப மாட்டாள் துவாரா. இதெல்லாம் பார்த்தவ கண்டிப்பாக நம்புவான்னு நினைக்கிறேன். அவளை கூப்பிடுங்களா. ஃபோனை கொடுங்க, ஃபோனை கொடுங்கன்ட்ட. கொடுக்க முடியாதடா. துவாரா, துவாரா. அண்ணா இங்கே வா. வேணாம், ஃபோனை ஒழுக்க மரியாதை கொடுத்துருங்க. முடியாதுடா நாயே. கொத்தா யாரை பார்த்துடா நாய்ங்கிற? உம்மால நானும் போனால் போதுன்னு மூடிட்டு இருந்தா என்னை ஏதாவது நோண்டிட்டு சொரிஞ்சு நோண்டிகிட்டே இருப்பீங்களா? அப்படின்னு மேலே அப்படியே போய் உட்காந்து பொலான்னு அடிக்கிறான் அவங்க அண்ணனை. ஜேக்கு அவ்வளோ கோவம் வருது. துவாரா கிட்ட காட்டிடுவேன்னு சொன்னதுமே அவன் போட்டு கன்னத்தில் நல்லா காது மேலே அப்பப்புன்னு அப்பிட்டு இருக்கான் மேலே உட்காந்து. அண்ணா, அஷிக்கி என்ன பண்ணுறீங்க? என் ஃபோனை கொடுக்க சொல்கிறீ. அண்ணா என்ன, போதும் நிறுத்துங்க. அஷிக்கி நிறுத்துங்க. பாரு என்னை எப்படி அடிக்கிறான்னு. இவன் உனக்கு வேணுமா? ஷூ அஷிக்கி வேணாம். அஷிக்கி எந்திரிங்க. என் ஃபோனை கொடுக்க சொல்லுது வாரா. என் ஃபோனை கொடுக்க சொல்கிறீ. அண்ணா கொடுத்துருண்ணா. அண்ணா எதுக்கு அவனுக்கு இவ்வளோ கோவம்? தப்பு பண்ணுறான்ல, அதனால தான். ஐயோ அண்ணா இல்லைண்ணா, நீ எந்திரி. அஷிக்கி தருவாங்க, நான் வாங்கி தரேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு 2 பேரும் பிரிச்சுட்டு அண்ணா கொடுத்துருண்ணா. ஃபோனை வாங்கி தாடி, எனக்கு வேணும். இந்த ஃபோனை கேட்குறானா அவன் எவ்வளோவோ உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு அர்த்தம். அண்ணா அப்படிலாம் எதுவும் இருக்காதுண்ணா. அவன் வேற ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்கான் இந்த ஃபோனில். எடுத்திருக்கான். அங்கெல்லாம் அது சாதாரணம். அது என் காலேஜ் ஃப்ரெண்ட். தோல் மேலே கை போட்டு எடுத்திருப்பான், அவ்வளோதான். ஃபோனை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? துவாரா நீ சொல்கிறது கேளு. அண்ணன் சொல்லி நீ கேட்க மாட்டியா? இல்லை. இப்போ இந்த ஃபோனை பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாரு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பாரு. இந்த மாதிரி ஒரு ரூமில் இப்படி தான் எடுப்பாங்களா? என்ன? துவாரா இந்தா பாரு. பார்க்க மாட்டேன். ஃபோனு கொடுங்க அவர்கிட்ட, ஃபோனு கொடுங்க. துவாரா அவன் ஒன்று முட்டாளாக்கிட்டு இருக்கான். துவாரா என் ஃபோன் வேணும்டி எனக்கு. நான் வாங்கி தரேன். அண்ணா ஃபோன் கொடுடா. சரி நீ கொடு, ஆனால் அதில் இருக்கிறத பார்த்துட்டு கொடு, சரியா? அண்ணா ஃபோன் கொடுண்ணா. அவர் கேட்குறாரு. அதில் பாரு, அதில் என்ன இருக்குன்னு பாரு. ஃபோனை கொடுண்ணா அப்படின்னு அதை வாங்கிட்டு அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காமலே அவன்கிட்ட வந்து கொடுக்குறா. ஜங்குக்கு அப்படியே டிஎஸ் வருது துவாரா இது மாதிரி பண்ணதுமே. அப்படியே துவாராவே பார்த்துட்ருக்கான். சாரி வந்ததுலேருந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் நானும் என் ஃபேமிலியும். ஐம் ஸோ சாரி. யூ டோன்ட் டிசர்வ் திஸ். சாரி அஷிக்கி, சாரி. இல்லடி, இல்லை அது 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 வந்து இல்லை, ரொம்ப பெரிய தப்பு தான். துவாரா உனக்கிட்ட பைத்தியமா? அண்ணா நீ கொஞ்சம் அமைதியாக இருண்ணா. வந்ததுலேருந்து அவர் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அவர் என்ன, அவர் அது மாதிரிலாம் இல்லை. அவர் எனக்கு மட்டும்தான். அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உங்களால் அது புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் துவாரா கிடையாது, நான் தான் துவாரா, சரியா? என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு அவரை நிம்மதியாக இருக்க விடுங்க. நீங்கள் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறீங்களா? அந்த பார்வை கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு நைட்டே கிளம்பிடுவா. அவரை மரியாதையாக நடத்துகிற மாதிரி இருந்தால் நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா எனக்கு வேணாம். எனக்கு நீங்கள் யாருமே வேணாம். என்ன துவாரா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் தான் உன்னை வளர்த்திருக்கோம். ஆமாண்ணா, அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். நீங்கள் என்னை வளர்த்திருக்கீங்க தான், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க தான். ஆனால் நீங்கள் என்னை அவரோட கையில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க. அப்போது இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் 80 வருஷம் அவர் கூட தான் இருக்க போகிறேன். நான் அவரை சூஸ் பண்ணிட்டேன்.
அவர் கூட தான் நான் இருக்கணும். அதுதான் நீங்களும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அவர் முகத்தை பாருண்ணா. உன்னால தான் அவர் ரொம்ப சஃபராக இருக்கார் நேற்றுலேருந்து. தயவு செஞ்சு இனிமேல் அவர் எதுவுமே சொல்லாதீங்க. அவரை யாருமே இங்கே இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் நல்லா பார்த்துப்பேன்னு. என்னை பண்ண விடுங்க, யாரும் என்கிட்ட பேசிடாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி துவாராவே பார்த்துட்ருக்கான். எல்லோரும் அவகிட்ட போய் கெஞ்சிகிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். சாரிம்மா, சாரிடா தங்கம். அண்ணன் தெரியாமல் பண்ணிட்டான், அவன்கிட்ட நீ பேசாத, எங்ககிட்டலாம் பேசாமல் இருக்காத. நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்களா இல்லையா? நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நாங்கள் என்னம்மா பண்ணோம்? துவாரா, இங்கே பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கோம், ஆக்காட்டு. எனக்கு வேணாம், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு அவளை சுற்றி ஒரு 30 பேர் நல்லா கொஞ்சம் கொஞ்சுறாங்க அவளை. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் ஜெலஸாகவும் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு, இதுதான் எங்கள் துவாரா, பார்த்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமே. எங்கள் அக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க வரம் கேட்டால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வரம் கேட்டிருக்கீங்க போல், அதான். நான் மட்டும் பையனாக இருந்திருந்தா துவாரா தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றுருப்பேன். அப்புறம் அங்கே பாருங்கள், சரியான கோபக்காரி. நீங்கள் ரொம்ப பாவம், என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். 30 பேர் சுற்றி இருந்து அவளுக்கு பிடிச்சதை தந்துட்டுருக்காங்க, வாய்க்குள்ளே ஒரு சொட்டு கூட ஊட்டி வாங்கிக்க மாட்டா. பார்த்தீங்களா? அதுதான் அவள். யாராலையும் அவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. பாசம் அவ்வளோ வைப்பா, ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுப்பா. யாருனாலையும் அவளை என்னால் முடியும். பார்க்குறியா? இத்தனை பேத்துக்குள்ளே நீங்கள் போனால் கன்வின்ஸ் ஆயிடுவாளா? ஆமாம், அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்குறியா? இது நான் நம்ப மாட்டேன். அவங்க அப்பா தான் எல்லாத்த விடையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன்னா அவளுக்கு அதை விட ஊட்டி விடுறாரு. ஒரு வாயாவது வாங்குறாரா? அப்படியே உண்மைன்னு வச்சுக்கிட்டா வாயை, அவ்வளோதான். நீங்கள் ஊட்டி விட்டால் மட்டும் அவள் என்ன சாப்பிட்டுப்பாளா? சாப்பிடுவா. பார்க்குறியா? பெட்டுக்கு நான் ரெடி. சரி, அப்போ இந்தாங்க ரசகுல்லா. அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கே போய் ஊட்டி விடுங்க, சாப்பிட்றாளான்னு பார்க்கலாம். சாப்பிட்டுட்டானா ஒத்துக்கிறேன். எங்கள் அக்கா மனசில் தீராத இடம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு. கொடு, நான் எப்படி போய் ஊட்டி விடுறேன்னு பாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளோ பேர் சின்ன வயசுலேருந்து அவள் கூட வளர்ந்துருக்காங்க, அப்போ கூட அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ தான் இவர் வந்திருக்காரு, இவர் பண்ணிடுவாரா அப்படின்னு அந்த பொண்ணு நின்று பார்த்துட்ருக்கு. ஜங்குக்கு அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? ஹே இவரடி, தள்ளிக்கோங்க. அஷிக்கி, என்ன? யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டியா? இல்லை, நீங்கள் இதில் வராதிங்க ப்ளீஸ். டி, ரசகுல்லா சாப்பிட்றியா? ஊட்டி விட்டா? மாப்பிள்ளை, பார்க்குறீங்கல்ல, நாங்கள்லாம் பிடிச்சதை ஊட்டி விட்டா கூட வாங்கிக்க மாட்றா. இது எப்படி வாங்கிப்பா? சொல்றீ? ரசகுல்லா சாப்பிட்றியா? அது அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிடிச்சது கொடுக்கலையே போய் வாங்கலை, இது எப்படி? நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சாப்பிடுவியா மாட்டியா? இல்லை ஆஷிக்கு, அது என்ன வேணாமா அப்படின்னு அந்த ரசகுல்லாவை மெதுவாக கையில் எடுத்து அப்படியே அவன் வாயில் வச்சு புளியிறான். அந்த சாறு அப்படியே அவன் லிப்ஸில் விழுகுது. எல்லா பிள்ளைங்களும் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறாளுங்க. என்னடி பண்ண போகிறாரு? நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதுடி, இங்கே எத்தனை பேர் இருக்கோம் பார்க்கலாம். சொல்லுதுவாரா? ஐயோ என்ன டேஸ்ட்டு அப்படின்னு ஒரு வாய் கடிச்சிட்டு அப்படியே அவன் லிப்கிட்ட அந்த ரசகுல்லாவை வைக்கிறான். வேணாமா? சொல்றீ, உன்ட்ட தான் கேட்குறேன். வேணாமா வேணுமா? வேணும் அப்படின்னு அவள் வாலண்டரியாக போய் அந்த ரசகுல்லாவை சாப்பிட்டுட்றா. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அந்த பொண்ணெல்லாம் கிளாப் தட்டுது.
ஹே, எங்கள் அக்கா கோவத்தை இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கடா. ஏய், சொன்ன சாப்பிட மாட்டான்னு. பார்த்தல, எனக்கு அடங்கி தான் ஆகணும். ஏன்னா ஜங்குக்னா அப்படி தான். ஷோ, நான் ஏன் இப்போ இதை சாப்பிட்டேன்? ஓ, இன்னொன்று ஊட்டி காட்டுட்டா? துவாரா காட்டு. ஓ கிருஷ்ணா, இவர் கையில் ஏதாவது பொம்மலாட்டம் பண்ணுற மாதிரி ஏதாவது என்னை கொடுத்துட்டிங்களா? இவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆடுறேன். அப்படி தான் வாயை திறக்கணும். இன்னொன்று மொத்தம் கொடுத்து தரேன். ஆஷிக்கி, அது சாப்பிட்றீ, சாப்பிடு. இதுக்கப்புறம் உனக்கு ரசகுல்லா பிடிக்குமா? இல்லை பிடிச்சிருக்கு, எனக்கு இதுக்கப்புறம் ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனவே பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே அவங்க அண்ணா மட்டும், இவனை உயிரோடு விட்டவே கூடாது, என் தங்கச்சி காதல் கண்ணை மறைக்குதுன்னு இப்படி ஆயிட்டா. ஆனால் நான் அப்படி கிடையாது, இவனை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு வன்மம் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.